வாரம் வாரம் இந்த மறைக்கல்விக்கு போக சொல்லி அப்பா அம்மா 2 பேரும் உசுரை வாங்குறாங்க. இந்த சின்ன ஃபாதர் வேற 8:20க்கே வர சொல்றாரு. சே, ஆமாம், இதே தான். ஞாயிற்றுக்கிழமையில கூட தூங்க முடியலை, ஒரு ரீல்ஸ் பார்க்க முடியலை, ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க முடியலை. என்ன தானோ. அப்படியெல்லாம் நினைக்காதீங்கப்பா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம மறைக்கல்வி வர்றதுனால தான் நம்மளால் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இறைவாழ்விலையும் நம்ம எப்போவுமே இயேசு கூட இருக்கிறது இதனால தான் கற்றுக்க முடியும். நீங்கள் 3 பேர் என்ன பேசிகிட்டே இருக்கீங்க? மிஸ், அதாவது இந்த மறைக்கல்வி எதுக்கு மிஸ் நம்மளுக்கு உதவுது? இதனால என்ன வாழ்க்கைக்கு? இதுதான் மிஸ் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஓ சூப்பர், சரியான கொஸ்டின். வெயிட், எல்லாரும் கவனிங்க. மறைக்கல்விங்கிறது சிறிய விதை மாதிரி. எப்படி இந்த சின்ன விதை பெரிய மரமா வளர்ந்து பின்னால ஒரு நிழலாகவும் ஒரு கனி கொடுக்குதோ, அதே மாதிரி தான் இந்த மறைக்கல்வி வகுப்புல நீங்க கத்துக்கிற பைபிள் வசனங்கள், திருப்பாடல்கள், புனிதர்களுடைய வரலாறு எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளை நோக்கி நடக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நியூஸ் சொல்றேன், கேளுங்க. உங்களை மாதிரியே இந்த நூற்றாண்டுல நம்ம கூடவே வெறும் 15 வயசே ஆன ஒருத்தரை இந்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2025 நம்ம திருச்சபை புனிதரா ஒருத்தரை அறிவிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு உங்க யாருக்கா தெரியுமா? என்ன மிஸ் சொல்றீங்க? 15 வயசு தான் ஆகுதா? ஏறக்குறைய எங்கள் வயசான மிஸ். அப்போ எப்படி அவர் புனிதரானார்? ஓகே, அவர் தான் செயின்ட் கார்லோ ஆக்டிவ்ஸ். இந்த அற்புத சாதனைக்கு காரணம் கார்லோ அவருடைய நற்கருணை பக்தி தான். ஏன்னா அவர் டெய்லியும் திருப்பலிக்கு போகிறத வழக்கமாக வச்சுருந்தாரு. வாரம் ஒரு முறை போய் ஒப்புரவு அருட்சாதனத்தையும் அவர் செஞ்சுட்டு தான் வந்தார். அவர் 1991 பிறந்து 2006 தன்னோட 15வது வயதில் இரத்த புற்றுநோயினால் அவர் இறந்து போனார். நம்மளுடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கார்லோ அவர்களை வணக்கத்துக்கு உரியவராக உயர்த்தியிருக்கார். ஆமா, நீங்களாம் எதுக்கு மொபைல் யூஸ் பண்றீங்க? தோ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறேன் சார். ஆமா, நிறைய பசங்க இதுக்கு தான் மொபைலை யூஸ் பண்றாங்க. ஆனா திருச்சபை இன்டர்நெட்டினுடைய பாதுகாவலர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? இவ தன்னோட 11வது வயசிலேயே திருச்சபையால அங்கீகரிக்கப்பட்ட 136 நற்கருணை புதுமைகளை இவர் ஒரே வெப்சைட்ல உலகம் எல்லா இடத்துக்கும் அவர் அறிகிற மாதிரி அவர் செஞ்சிருக்காரு. மிஸ், எனக்கு ஒரு டவுட்டு. இவர் நீங்கள் செயின்ட்ன்றீங்க, ஆனால் அவர் டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருக்காரு. தம்பி, நிறைய புனிதர்களை நம்ம துறவற உடையில தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவர் நம்ம காலத்தில் வாழ்ந்ததுனால அவர் அந்த ஆடை அணிந்திருந்தாலும் அவர் புனிதராக இருக்கார். இப்போ எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு மறைக்கல்வி அவசியமா இல்லையான்னு? பசங்களா, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் போன்ற விஷயங்களுக்காக மொபைலை தேவையில்லாமல் இன்டர்நெட்டில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம புனிதர் மாதிரி கடவுளுக்கு உகந்ததை நீங்கள் தேடும்போது நிச்சயமாக நல்ல பிள்ளைங்களா உங்களால் வளர முடியும். ஓ அப்படியா மிஸ், இப்பதான் நாங்க பண்ற தப்பு எங்களுக்கு புரியுது. ஆமா மிஸ், நாங்கள் திருவையின் எதிர்காலம் என்பதை அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு இந்த மறைக்கல்வி தான் எங்களை கடவுளின் பிள்ளையாக உறுதிப்படுத்த உதவுது என புரிஞ்சுக்கிட்டோம் மிஸ்.